அணிலுக்கு 3 கோடு போட்ட ராமரே என் கழுத்துல 3. என்ன அந்த சாப்பிட பொண்ணு வந்துட்டு போகுது? சும்மா நச்சு. அதை பார்த்தா பாவமா இருக்குல்ல? ஆமா, துக்கத்தை தாங்கிக்க நீ தயாரா இருந்துக்க. அது ரொம்ப ஈஸி. ஒரு சுட்டு கண்ணு ஒரு நாள் துக்கம், அவ்வளவுதான். இத பாரு மாப்பிள, நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை வாங்கிட்டேனே. பிள்ளையாருக்கு சாத்து. ஏன் வேண்டியிருக்கியா? சரி அதை விடுங்க. இந்த பாத்தீங்களா எனக்கு ஒரு கூரைப்படம் வாங்கியிருக்கேனே, நல்லகுதா? மாரியம்மனுக்கு போடு. ஹாய், பரவாயில்லையே. நீ என்ன விட ரொம்ப உஷார்தான். ஊர்ல இருக்கிற எல்லா சாமிக்கும் வேண்டியிருக்க. இத பாத்தீங்களா தாலி. எங்க குடு? இது தொடறதுக்கும் கட்டுறதுக்கும் இவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. உனக்கும் எனக்கும் தான் பொறுத்தோ, இதில் எத்தனை கண்களுக்கு பொறுத்தோ, நம் இருவருக்கும் உள்ளது இருக்கும், இனி யாருக்கு இங்கே கிடைக்கும் பொருட்டு. என்ன எல்லா மூஞ்சிகளையும் 7 மைல் கேட்டு வச்சு நிக்கிறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்தா உங்க எல்லாரும் தொடச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா சொன்னேன். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல உங்க எல்லாருக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுக்கப்புறம் தினமும் ஆடுகடா வெட்டி சோறுதா. நம்ம எல்லாரும் ஆளுக்கு 4-5 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு நம்ம குடும்பம் அப்படி ரோட்ல போனா இந்த பண்டா போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு இந்த ஊரே கண்ணு போடணும். புரியுதா? பத்தானேனா அண்ணாத்த, என் கல்யாணத்துக்கு உன் தலைமையில தான் பேண்ட். இந்த தங்கச்சிக்கு நீதான் பாட்டு பாடணும். வரேன் வரேனே. டிரைவர் இல்லாம கார் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்ன மறந்துட்டியாமா? சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு உனக்கு கல்யாணம், இன்னைக்கு நிச்சயம் பண்ணலான்னு தான் போயிட்டு இருக்கிறேன். பிளட் கேன்சர். ஒரு பொண்ணுக்கு பிளட் கேன்சர்னு எப்படி உங்களால போய் சொல்ல முடியுது? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு அவனும் அதே போல பாடிருங்க. அவ கார் கேட்கும்போது உண்மையை சொல்லலாம்னு சொன்னேன். சாக போற பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டுமே சொல்லி என்ன சொல்லி அப்படி ஒரு பொய்ய சொல்லி என்னை உங்க கூட சேர்ந்து நாடகம் ஆட வச்சிட்டீங்க. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் ஐயா. எது சகஜம்? ஒரு பொண்ணோட மனசை புண்படுத்தா? அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வர்றேங்கடப்பா. அவ 1000 சொல்லுவா. இருந்தாலும் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட நியாயமா? நான் பரிதாபப்பட்டது அந்த பொண்ணு ஒரு ஏழை பொண்ணுன்னு சொன்னனாலதான். பிரதர், வந்து சின்ன பொண்ணு சீக்கிரம் வாங்கோ. என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணு இல்ல, இது வேற பொண்ணு. வேற எந்த பொண்ணு? வண்டி கிளீன் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகணும், லிப்ட் கேட்டுச்சு. லிப்டா? வாங்க பிரதர், அந்த சின்ன பொண்ணுக்கு லிப்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த லிப்டுக்கு தான் ஷிஃப்ட் போட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இதுல புதுசா ஒரு லிப்ட் வரையா? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க நிக்காத போ. இந்த சின்ன பொண்ணுக்கு பிளட் கேன்சர். லொக்குன்னு இருமுது. ஏண்டா இருமுனா கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சரா? இது யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்டா. நீ தானே சொல்லி டூப்பு விட்ட மேடிங்க. ஹெல்ப் மீ, சேவ் மீ. நில்லுடா, ஹெல்ப் மீ. நில்லுடா, சேவ் மீ. ஏய் சுத்தாதடா. நில்லுடா டேய். ஐயோ டேய் நில்லுடா. இங்க எதுக்கு வந்த? உங்களை பார்க்கதான். இத பாரு, வீணான ஆசைகள் மனசுல வளர்த்துக்கிட்டு என்ன சுத்தி வராது. என்னோட படிச்ச மாப்பிளையா, அழகான மாப்பிளையா, முக்கியமா பணக்கார மாப்பிளையா உனக்கு கிடைப்பா. ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள மனுஷன் கிடைக்க மாட்டான். உன்னோட நல்ல குணத்துக்கு கண்டிப்பா கிடைப்பான். அப்ப நீங்க இவ்வளவு நாளா என் மேல வச்சிருந்த அன்பு காதல் எல்லாம் பொய்யா? சாக போற பொண்ணு மேல காட்டு நடந்தாப்போம். அப்ப நான் உண்மையா செத்துட்டா? இன்னைக்கு சாயந்தரம் எனக்கும் நிச்சயதார்த்தம். அப்பா நிச்சயம் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து என்ன கூப்பிடணும். நான் ராத்திரி 12 மணி வரைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் உயிருக்குயிரா காதலிக்கிற உங்க மேல சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ரவி, எவ்வளவு சொன்னாலும் பணத்தை துணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ப்ரோக்ராமுக்கு. டேய் ஆல்பர்ட், ரவிக்கு தான் மூடு சரியில்லை. எந்த ப்ரோகிராம் போறதுல உனக்கு தெரியுமல்ல? யார் இவனுங்க? லாரி கிளீனர், ஊட்டில உருளைக்கிழங்கு தோட்டறவங்க எல்லாம் பணத்தை புடிக்கிட்டு வந்துருக்க. குடா பணத்தை. மணி, ஒரு நிமிஷம். என்ன ப்ரோகிராம்? கிறிஸ்மஸ் வரல சார், அதுக்கு உங்க குரூப் வந்து தான் கேரள ப்ரோகிராம் பண்ணி தரணும். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? ராத்திரி 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சார். சரி, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, நான் வரேன்.
முடியாது. புறப்பட்டு போ. சொன்னா கேளு. வேணாம். பாரு, உன்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது. அந்த பொண்ணாலே உன்னை மறக்க முடியாது. சொன்ன கேளு. சீக்கிரம் புறப்பட்டு போ. இல்ல மணி, வேண்டாம். கவி, அந்த பொண்ணு காலையில் சொல்லிட்டு போனதை பார்த்தா கண்டிப்பா செத்துரும் போல் இருக்கு. அப்படி ஏதாவது செஞ்சுட்டா வாழ்க்கை பூரா அதை நினைச்சு நீ வேதனைப்பட வேண்டியது இருக்கு. நீ புறப்பட்டு போப்பா. இல்ல மணி, அவங்க அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்னப்பா பெரிய அந்தஸ்து? நம்ம கொடுத்தாப்பா அந்தஸ்து இருக்கு. நீ புறப்பட்டு போப்பா. பாரு, மணி 11:45. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நீ எப்படியா போய் அந்த பொண்ணை காப்பாத்துப்பா. மணி சொன்ன கேளுப்பா. ரவி சொன்ன கேளு. அடம் முடிக்காத போ. உன் காதலை பாட்டுக்கு யாரடி பல்லவி சொல்வது வீட்டுக்குள் நீ இருந்தால், காற்றுக்கு யாரடி குளிர்ச்சியை சேர்ப்பது கூட்டுக்குள் நீ இருந்தால், இந்த பிறவி மாறினாலும் கொண்ட உறவு மாறிடாது. வா வா அன்பே வா கீதா சங்கீதா. பாட்டுக்கு யாரடி பல்லவி சொல்வது வீட்டுக்குள் நீ இருந்தால். மாளிகையில் வாழ்ந்திருக்கும் மாடப்புறா நான் இருக்கும், எல்லை வந்து காதலிக்கும் என்று எண்ணி பார்த்ததில்லை. உள்ளவரை கண்மணியே எந்தன் பொன்மணியே உன்னை நான் திரியேன். வண்ணாடையில் வரும் வானவில் என்றும் நான் தொடத்தானே.
வானகத்தில் பூத்திருக்கும் வெள்ளி நிலா நான் இருக்கும் வாசல் வந்து சேரும் என்று சொப்பனத்தில் நினைத்ததில்லை. நல்ல நல்ல பாடல் தரும் நீ அறிந்த ஈஸ்வரன் உன்னை என்னை சேர்த்து வைக்கும் ஒரு ஸ்வரம் நாதஸ்வரம். கொஞ்சம் ஒரு காலம் வரும் நல்ல நேரம் வரும் மணக்கோலம் வரும் கொந்தளிக்கும் ஆசைகளும் மழை ஓசைகளும் அன்று கூடி வரும். நீ ஒரு ஆணையிட இந்த நெஞ்சமும் தாண்டாது. நீ எந்தன் சொந்தமடி உன்னை செங்கலும் தீண்டாது. இந்த பூவுடன் பொங்கும் பார்க்கடல் என்றும் உந்த சந்தானே. வா வா அன்பே வா. கீதா சங்கீதா பாட்டுக்கு யார் இங்கு பல்லவி சொல்வது வீட்டுக்குள் நீ இருந்தாய். காற்றுக்கு யார் இங்கு குளிர்ச்சியை சேர்ப்பது கூட்டுக்குள் நீ இருந்தாய். இந்த பிறவி மாறினாலும் கொண்ட உறவு மாறிடாது. வா வா அன்பே வா. கீதா சங்கீதா. பார்த்த உடனே ரெண்டு பேரையும் சுட்டு பொசிக்கிட்டு இருப்பாரு. ஏன் சுடல? அதான் சாகடிக்கிற காதெல்லாம் இங்க சரித்திரமாக்கிறானுங்களே. லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், நம்ம முத்தமா ராமசாமி. உன்னோட வரல அவர் வந்து ஐயா. இவன் பேரு பாண்டுங்க. அவனுடைய சரித்திரமே இவனுக்கு நல்லா தெரியுங்க. அவன் வீடு பக்கத்துல தாங்க இவன் வீடு இருக்குதுங்க. அவனும் அந்த வீடு இனிமே அங்க இருக்க கூடாது. பிடிச்சிட்டேன். இந்த பக்கம் அழைச்சிட்டு போங்க. எதுக்குடா? அதுக்கு தான் யோசிக்காதீங்கண்ணே, நான் இங்க பாத்துக்கிறேன். நீங்க போயிருப்போங்க. உன்னை அண்ணன் மட்டும் தான் நினைச்சேன். டேய், நான் கேரம் போர்டு ஆட்டு வரதுக்குள்ள ரெட் இங்க விழுந்துருக்கணும். நீங்க கவலைப்படாம போங்கண்ணே. ஏய், நானா உன்னை கூட்டிட்டு வந்தேன். உங்க அண்ணன் தானே கூட்டி அமிச்சான். அப்புறம் சொல்ற சீர்சனத்தை எல்லாம் செய்யாம அமைச்சுட்டாரு எங்க அண்ணன். வருத்தப்பட்டா நியாயம். இப்படி புரியாத மண்ணா என்ன அர்த்தம்? என்ன புரியலையா? மூடு இல்ல? ராத்திரியா இருந்தா மூடா இருந்திருக்கும். வெளிச்சமா இருக்குதா? கொஞ்சம் ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு வந்துடுறேன். இங்கேயே உட்காரணும், எல்லாம் கொண்டுடுவேன். இதான் எத்தனை வருஷமானாலும் இவங்க ஓடி பிடிச்சி ரேப் பண்ணாதான் ஒத்துக்கிறாங்க. சரி, தொட்டி என்ன விலை விக்குது?